அறிஞர்கள் கூடிய இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு இயற்கையான சூழலில் முத்தமிழை முன்னிறுத்தி நாளைய ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயர்நிலை அலுவலர்கள், பிரிவு 2, பிரிவு 4, பிரிவு 1 அலுவலர்கள் சூழ்ந்த இந்த அவையிலே என்னுடைய முதல் மாணவரும் இருக்கின்றார். என்னுடைய நேற்றைய மாணவியும் ஜெகதீஸ்வரி யாதவ் இருக்கின்றார். இந்த அரங்கிலே முதலில் சந்தித்த பொழுது, ஏமா நீ PhD பண்ணலையா? பண்ணணும் தாங்கய்யா, ஆனா நான் தேர்வு எழுதி எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டால் இன்னொருவருடைய முனைவர் பட்ட ஆய்வு நான் கிடைத்தது போல ஆகிவிடும் என்று உறுதியோடு சொன்னார். அம்மா ரொம்ப மகிழ்ச்சி, நீ தேர்வெல்லாம் எழுது, ஆனா இப்படி முடிவு செய்யாது. ஏன்னா பணி கிடைத்து விட்டால் பகுதி நேரம் மாற்றிக்கொள்ள முடியும் என்றெல்லாம் சொன்னேன். அதற்காக எங்க அவள் விட்டுவிடுவான் என்று அருணா என்ற இன்னொரு மாணவி அழைத்து கொஞ்சம் பார்த்துக்கோமான்னு வேற அவங்க முனைப்பட்ட முடிக்க போறாங்க சொல்லியிருந்தேன். அடுத்த முறை வரும்பொழுது, ஐயா நான் JRF பாஸ் பண்ணியிருக்கேன்றாங்க, இப்ப நான் PhD சேர போறேன்றாங்க. ஆனா போட்டித் தேர்வு என்னத்தையும் கைவிடல. இந்த நம்பிக்கையை எது கொடுத்தது அப்படின்னா, வெறும் ஆசிரியர்கள் நாங்க மட்டும் கொடுக்கல, இந்த நூலகம் கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த நூலகத்துல கால் வச்ச உடனேயே அந்த தன்னம்பிக்கை வருது இல்லையா, அதான் முக்கியம். இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னுடைய மூத்த மகன் அவன் தோழர்களோடு சென்னையில் ஒரு அறையில் தங்கியிருந்தார். அங்கே பார்க்க செல்லும் போது போட்டித் தேர்வுகள் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகன் நேரையிலான் வந்து போட்டித் தேர்வு இல்லை, ஆனா அதற்கும் சேர்ந்து படிக்க சொல்லியிருந்தோம். ஆனா அவன் முனைவுப்பட்டதுக்கான முயற்சியை மேற்கொண்டு ஆய்வில் இறங்கி முடிச்சான். அப்ப ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ என்ன இதுக்கு படிச்சுட்டு இருக்க என்னன்னு கேட்கும்போது, அந்த மாணவன் என்னை பார்த்த பார்வையும் பேசிய பேச்சும் ஒரு தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கின்ற மனதுக்குள்ளே பயம் வைத்துக் கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் கொண்டவனா இல்ல, இப்பயே தனக்கான ஒரு இருக்கையை அரசு அலுவலகத்தை தேர்ந்தெடுத்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு ஒருவன் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி பேசிய பேச்சு அவன் கண்ணில் தெரிந்தது, அவன் குரலில் தெரிந்தது, அவன் கம்பீரத்தில் தெரிந்தது. நான் சொன்னேன், இந்த தேர்வு எழுதியிருக்க நீ அடுத்ததா நீ வந்து எந்த அலுவலகத்தில் எந்த இருக்கையில உட்கார போறேன்னு எனக்கு சொல்லுப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல அவன் வந்து குரூப் 2ல அவன் தேர்ச்சி பெற்று ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தோழர்களே, ஒரே ஒரு இடம் தான் கேட்கிறாங்கன்னா கூட நம்ம மனசுல வர வேண்டிய எண்ணம், இதுக்கு இந்த ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கேட்டுக்காங்க தெரியுமா, அறிவிச்சுக்காங்க தெரியுமா, எனக்கு கொடுத்ததான் என்ற எண்ணத்தோடு நான் இயங்கினால் நான் வெற்றி பெற முடியும். அகத்துல ஒரு தெளிவு வேணும், மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வந்தால் அடுத்து என்ன ஆகும், வாழ்க்கையில் தெளிவு தானாகவே வந்துவிடும் இல்லையா. நினைவு நல்லது வேண்டும், அப்படி வந்துட்டா நல்லதுன்னா பாசிட்டிவ், அப்படி வந்து என்ன ஆகும், நெருங்கிய பொருள் கை கூடிவிடும், அவ்வளவுதான். அதனால இங்க தேர்வுக்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை மாணவ செல்வம் நான் சொல்வது ஒன்னே ஒன்று, நம்பிக்கையோடு எனக்குத்தான் என்ற எண்ணத்தோடு எங்க. ஆனா இப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்னன்னா முன்னெல்லாம் ஒரு ஆண்டு இடைவெளி விட்டால், ஒரு செமஸ்டர் இடைவெளி விட்டால் ஐயோ வாழ்க்கை போச்சேன்னு கவலைப்படுற காலம் இருந்தது. இன்னைக்கு பிள்ளைங்களாம் ரொம்ப அழகா, அப்பா உடனே காலேஜ் சேர்க்கணும்னு ஆசைப்படாத, நான் ஒரு ஆண்டு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன், ஒரு ஆண்டு நான் இந்த கோர்ஸ் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் விரும்பின கோர்ஸ்க்கு போனாங்க எனக்கு பயன்பாடு இருக்கும் அப்படின்னு கேட்கிற பிள்ளைங்க வந்துட்டாங்க. எங்க பக்கத்து வீட்டுல மதியவேந்தன் ஐயாவுடைய மகள், இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம், அவள் இப்பதான் வந்து
சட்டக்கல்லூரியில சேர்ந்திருக்கா. அந்த சட்டக்கல்லூரி சேரத்துக்கு முன்னாடி ஏதாவது படிச்சா இல்லையா? அந்த ஓவரால் என்ன படிச்சான்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு குறிப்பிட்ட பட்டப்படிப்பு வந்து ஆன்லைன்ல இணையவழியில படிச்சவ தேர்ச்சி அடைஞ்சிட்டா. அடுத்து முதுகலைக்கு படிக்க சொல்றாங்க. அவங்க முதுகலைக்கும் படிச்சுட்டா, முதுகலையும் தேர்ச்சி பெற்றா சட்டத்துல அமெரிக்காவில இணையவழியில. இப்ப அவங்களுக்கு வந்து இன்டென்ட் ஒண்ணு முடிக்க சொல்லி அமெரிக்காவுக்கு வர முடியாத சூழல், அதுவும் இணையத்துல முடிக்கிறேன்ட்டாங்க. இப்ப வந்து சென்னையில ஒரு சட்டக்கல்லூரியில முதலாண்டு மாணவன் சேர்ந்திருக்கான். யார்? அமெரிக்காவில இணையவழியில முதுகலை முடிச்சு ஒரு பெரிய நிலையிலிருந்து இப்ப அவளுக்கு பணி கொடுக்கப்படுறாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த சட்டக்கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிறான்னா பாருங்க. இதெல்லாம் தான் இன்றைய காலகட்ட வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் இல்லாதது இல்லையா? அதை ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில எல்லோரும் முன்னேற வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே, அதாவது ஒண்ணு சொல்லணும், இதுக்கு முன்னாடி இருந்தாலும் எப்படின்னா, ஒரு நீங்க வயல கடையில பார்த்திருப்பீங்க, கோழி கடைங்க. அந்த கூண்டுல வந்து ஒவ்வொரு கோழியும் வந்து ஒரு 10-15 கோழி அடைபட்டிருக்கும். திடீர்னு கதவை திறப்பான், ஒரு கோழி எடுப்பான், எல்லா கோழியும் சேர்ந்து கத்தும், கத்துட்டு அமையாயிடும். இந்த கோழி எங்க போதுன்னு தெரியாது, தான் எங்க இருக்க போதான்னு தெரியாது. அப்படியாக கூண்டில் அடைப்பட்ட வாழ்க்கை பழைய வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி இல்லை. நான் என்ன வாங்கணும், எங்க போகணும்ன்றது ரெண்டாவது. நான் எதையும் சார்ந்து இல்லாமல் என்னுடைய காலில் வாழ வேண்டும். எனக்கான வானத்தின் அளவை எனக்கேற்றவாறு சிறிதாகவோ பெரிதாகவோ நான் தீர்மானித்துக் கொண்டு எனக்கு ரெக்கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி வாழ தெரியுன்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வந்திருக்கு. எந்த வாழ்க்கையின் சூழலில் வந்திருக்கிற மாணவ செல்வங்கள், நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நிச்சயம் இந்த நூலகம் வழிவகுக்கும். என்ன உரிமை உனக்கு இருக்குன்னு கேட்கலாம். சாய்ராமையாக்கெல்லாம் தெரியும், நான் இந்த நூலகத்துக்கு செல்லப்பிள்ளை. திருவண்ணாமலைக்கு வந்த நாள்ல இருந்து என்னை அரவணைத்துக் கொண்ட கவியரங்கம், பட்டிமன்றம் என்று ஒரு நிகழ்ச்சி விட மாட்டாங்க. ஆண்டுதோறும் நவம்பர் 14க்கு என்னை அரவணைத்துக் கொண்டு சென்றவர்கள். அப்படியான இடத்துல இருந்து நாம இன்னைக்கு பேச இருக்கோம். ஏன்னா வந்து மற்றவங்களெல்லாம் விட்டு உங்களெல்லாம் பேசுறேன்னா உங்களுக்கு எல்லாம் மிக முக்கியமானது. ஏன்னா அரசு பணி என்று வந்துவிட்டீர்கள் என்றாலே நாம் மனிதர்களாக இயங்குவோமா இயந்திரங்களாக இயங்குறோமா ரெண்டுமே தெரியாது. மனிதனால் நிச்சயம் இயங்க அங்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது இல்லையா? நீதி தேவதை கண்ணு கட்டின மாதிரிதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு கோப்புகளையும் சந்தித்து வெவ்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து விட்டு நாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஏறக்குறைய எல்லாவற்றையும் தொலைத்து விட்ட ஒரு வெற்று அட்டையாக வீட்டுக்கு போவோம் இல்லையா? அப்ப மறுபடியும் எப்படி நம்ம புதுப்பிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்குத்தான் நாம் இலக்கியங்களை படிக்க வேண்டும். ஒரு இலக்கிய பாடல் போதும் நம்ம அப்படியே பழைய நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நாம் யார் என்பதை உணர்த்தி நம்மை அப்படியே லேசாக்கி பிறகு நாம் யார் என்று உணர்த்தோம். சரி, இலக்கியம் சொல்லும்போது நவீனம் இருக்கு, மரபு இருக்கு. நம்ம ஒண்ணு இல்ல, மரபு இலக்கியம் எல்லாம் ஒண்ணுதான், யார் பாக்குற பார்வைதான். சரியா? இப்ப நம்முடைய ஐயா பேசினாரு கம்பராமாயணம் பத்தி. பார்க்கடல், பறந்து இருந்த பார்க்கடல், அந்த பார்க்கடலை ஒரு பூனை எப்படி முழுமையாக குடித்து விட முடியும்? நான் ஒரு பூனைனாரு இல்லையா? இது வந்து கம்பராமாயணம். பார்க்கடலை ஒரு சிறிய பூசை குடித்து முடிக்க முயற்சி செய்தார் போல அப்படின்ட்டு. இதே வந்து நம்ம தொடர் இயற்கை, செஞ்சித்தமிழியன், இவங்க பார்வையில நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு இல்ல. நான் இப்ப யார் தெரியுமா? என்ன செய்ய போறேன் தெரியுமா? பாலை குடிக்க போறேன். ஆனா இவங்க பாலுன்னு சொல்லி ஒரு கடலை விரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் பாலுன்றாங்க. நல்லா எனக்கு தெரியும் அது கடல். பாலுக்கும் கடலுக்கும் என்ன வித்தியாசம்? பால் இனிக்கும், கடல் கடிக்கும். ஆனா இவங்க கடலை பாலுன்றாங்க. எப்படி நான் குடிக்கிறது தெரியல. நான் கொஞ்சமா சொல்லி பாக்குறேன். எப்படி தொடங்கினா அது நவீனம். இந்த கால மனிதர்களோடு உரையாடுற இல்லையா? அப்படித்தான் சங்க காலத்துல நம்ம வந்து
உருவம் குறியீடுன்னு பார்க்கிறோம் இல்லையா? உள்ளுரை இறைச்சின்னு பார்க்கிறோம். ஒரு காட்சி, அந்த காட்சியை சொல்வதற்கு இன்னொரு காட்சி. உள்ளுறுத்தி இதனோடு ஒத்துப்பொருள் முடிகிற உள்ளுறுத்தி இருப்பது உள்ளுரை உருவம் இல்லையா? அந்த காட்சியிலேயே சொல்ல வந்த செய்தி வந்துவிடும். இது அன்னைக்கு மட்டும்தான் இருந்ததா? அந்த இன்னைக்கு இருக்கு. எப்படின்னா, ஒரு கார் ஒண்ணு நிக்குது. அந்த கார்ல இருந்து அம்மா பிச்சை போடுங்க ஐயா, நல்லா இருப்பீங்க, போடுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 5-6 பேர் வந்து ஓடுறாங்க. ஆனா கார்காரங்க கண்ணாடி திறக்க நேரம் இல்லை. இந்த பக்கம் 4-5 பெண்கள் வயசானவங்க போயிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவன் நிறுத்த அப்படியே நின்றுட்டான். சரி கிடைக்கான்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் கால் கண்ணாடி திறக்கிறான். சாதாரணமா ஒருத்தவங்க போய் நிக்கிறான். நின்று உடனே அவன்கிட்ட 20 ரூபாய் கொடுத்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுன்றான். இவங்க வரும் நினைக்கிறாங்க. அவங்க 20 ரூபாய் எடுத்துட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்கான். அட பாவி விளங்குவானா, உனக்கு போயிட்டானா, அப்படியே போயிட்டோம் பிள்ளையாரப்பா, அவனுக்கு திரும்பி வரவிடாத அப்படின்னு எல்லாம் சபிக்கிறாங்க. அப்ப அந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தான மீன் தொழில் இருக்கு. அப்ப அந்த கொக்குங்க ஒத்த கால குளம் இருக்குது மீனை பிடிக்கிறதுக்காக. ஆனா இதுக்கெல்லாம் மாறாக அந்த மரத்துல ஒரு மீன் கொத்தி உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவுதான். எவ்வளவு அழகா அந்த காட்சி இன்னைய இலக்கியத்துல பதிவாதிப்பாருங்க. இந்த பிச்சை எடுக்கிற அந்த அம்மாக்கெல்லாம் ஓடுறதெல்லாம் கொக்குங்க மாதிரி, நாரைங்க மாதிரி போய் ஐயாயிரம் கேக்குறாங்க. ஆனா ஒரு மீன் கொத்தி மீன் எங்களுடைய தண்ணிக்கு மேல வருதுன்னு நிழல் தெரியும் போது அப்படியே பஞ்சாயத்து போற மாதிரி ஒரு 20 நோட்டை வள்ளி சோத்துக்கு போயிட்டால. அந்த செய்திய இந்த காட்சியிலே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படியே எழுத முடியுமா? எழுத முடியும். எழுதணும் இருக்காங்களா? இருக்காங்க. எங்க இருக்காங்க? எங்கேயோ இல்லாதோ செஞ்சு தமிழியன். அப்ப இலக்கியம் இதை இன்னைக்கு வர சிறுகதை இன்னும் இது கிடையாது, காலங்காலமா. ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க என்ன வாழ்க்கை அதேதான், அதே சக்கரை சுற்றுறது தான், அதே 24 ஆரம் தான், அப்படியே மாறிட்டு இருக்கு. சாலை மாறுது, ஆனா சக்கரமும் ஆரமும் சுத்திக்கிட்டே இருக்குது. அதான் நீங்களும் நானும் வழக்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ன நாகரிக வளர்ச்சி வந்தாலும் அகத்துக்கும் புறத்துமான போராட்டத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். என் தாத்தம் பூட்டனோட பிரச்சனை ஒண்ணா இருந்திருக்கும், என் பிரச்சனை ஒண்ணா. ஆனா ரெண்டுத்தையும் கணக்கிட்டு பார்த்தா ஒன்னேதான். முட்டையின்குள் காக்கையின்குள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஊரெல்லாம் தூங்குது, நான் என் காதலை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ பாய் தூங்காம இருக்காளே அப்படின்னு யாரோ ஒருத்தர் இறக்கப்படுறாங்களா பாருங்க. சுத்தி எல்லாம் இறக்கலாம தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு உதவ நினைச்ச தோழி கூட உதவ முடியாம இருக்கா. இவங்க என்ன பண்ணட்டும்? அடிக்கட்டுமா உதக்கட்டுமா? ஒரு பெண்ணின் குரல் அன்னைக்கு. இன்னைக்கு காலம் மாறி இருக்கு, வாழ்க்கை மாறி இருக்கு, ஆனாலும் இந்த குரல்கள் மாறல. அப்படிதான் ஒருத்தி, அவ பேர் வந்து பெருமாத்தா. அது கூட அவ்வளோ வச்ச பேர்ல. அவங்க பாட்டியோட பேரு இதுக்கு மேல அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சாங்க, பெருமாத்தான்னு ஆயிடுச்சு. அந்த பெருமாத்தா பேரை சுருக்கி பெருமைன்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தர் ஆற்றல் பேர் வச்சிருக்காரு. அவர் ஆற்றல் கூட கூட்டம் அவ்வளவு ஆற்றல் எனர்ஜி அவருக்கு சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா? இயக்குனர் ஆற்றல் நம்மிடம் வந்திருக்கின்றார், ஒரு திரை இயக்குனர். அதே மாதிரி இவட பெருமைன்னு கூப்பிடுறாங்க. ஒரு பொண்ணு அப்படி பெருமை நல்லா இருக்கும்ல, அப்படி கூப்பிடுறாங்க. அவளா எல்லாத்திலயும் முதலாவதா இருக்கவ. 7வது படிக்கும்போது கண்ணகி வேஷம் போட்டா மரம் கூட ஆசையில் அவருடைய அந்த வழக்குறையில. அப்படிப்பட்டவ நல்லா படிக்கிற பொண்ணு. 10வது படிக்கும்போது ஒரு பொண்ணு கல்யாணம் நினைச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கையில குழந்தையோட வரா. அவ கூட பேசலன்னு ஒரு குறுகுறுப்பு தூக்கி போறது, வயசு பார்வை, நமக்கும் கல்யாணம் ஆகாதான்னு. திடீர்னு ஒரு நாள் படிப்பு நிறுத்திட்டு கல்யாணம் பேசுறாங்க. கல்யாணம் ஆகுது. முதலிரவு
1000 கனவுகளோடு அழைக்க செல்கிறாள். அவள் கணவனிடம் அன்பு காட்டுவது போல நெருங்கும் போது கேட்கிறான், இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் உண்டா? அந்த ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் அப்பா அவளோட பதட்டத்தெல்லாம் பார்த்த, இல்ல உன்னை நல்லவன் தான் சொன்னாங்க, ஒண்ணும் இல்ல நிச்சயம் விளையாட்டு கேட்டான். இவன் இதே கேள்வி விளையாட்டுக்கு நான் உன்னை கேட்கட்டுமான்னு கேட்கிறான். அவ்வளவுதான், அவனுக்கு வேர்த்து போயிடுது. அப்புறம் நான் சமாளிக்கிற மாதிரி பேசுறான், நான் கொஞ்சம் 6 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் பணம்லாம் இருக்கு, நான் சென்னைக்கு போயிடலாம், அங்க ஒரு வீடு வாடகைக்கு வர பார்த்துட்டேன், அங்க நம்ம இப்ப நான் நியூ டைலர் முடிச்சிருக்காமே, அதனால அங்க உனக்கு ஒரு வேலையை பார்த்துடலாம், சந்தோஷமா இருக்கலாம், நகையெல்லாம் காட்டி கொடுக்கலாம். இவன் ஒன்னும் பேசல, தாலியும் தானேன்னு சொல்லி தாலியும் கைட்டு மேல கொடுக்குறான். அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்துட்டா. பெரிய பிரச்சனை, பஞ்சாயத்து கூடுது. இப்படி ஒரு இந்த பொண்ணை வந்து கல்ல கட்டிங்களே அப்படின்ட்டு இப்பயே தெரிஞ்சதுன்னு சொல்லி அறுத்துட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் அவளை பெருமைன்னு பேசின ஊர்ல முதல் முறையா அவங்க அப்பா கெட்ட வார்த்தையில திட்ட. ஒண்ணுமே பண்ண முடியல, பார்த்தா வாழ முடியாத சூழ்நிலை. டெய்லரிங் தெரியும், இன்னொரு ஊருக்கு போறா, விட்ட வேலைக்கு போறா. அங்க போகும்போது அந்த பெருமன்ற பேரு பிடிக்கல, ஏன்னா அவன் அடிபட்டு வலி பெருமாத்தான்ற பேரு, அந்த பேரு விடுபட நினைக்கிறா. சித்ரா பெருமாத்தான் தன் பேரை வந்து தான் போற டெய்லரிங் வேலையில சொல்றான். அந்த வேலையில இருக்கும் பொழுது இவனை வந்து கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படின்ற குறு மாறுறது. ரொம்ப அழகான காட்சி அது, எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா ஆண்கள் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ற இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கைத்துல இருக்க தாலியை காட்டல, அந்த தாலி எடுத்து வெளில விடுறான். இப்ப இன்னொரு பார்வை வருது, வேற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நெருங்குறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுலாம் கூட இருக்க தொழில் சொல்ற, ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இவருக்கும் சரின்னு தோணுது, 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். 4 வயசுல பையன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்றான். அவன் இவன் நல்லா பாத்துக்கிறான்றான். ஆனா குழந்தை நடுவுல படுத்திருக்குது. ஒரு நாள் குழந்தை தள்ளி போடுறான், அவன் குழந்தை தள்ளி போடுறான்றான். இப்ப மாமியார்காரி வந்து சொல்றான், அம்மா இவன்கிட்ட பார்த்து நடந்துக்கும், என் பொண்ணு இவனை கேட்ட நேரத்துல ஒத்துக்கலன்றனால அவளை அடிச்சே கொண்டுட்டான் இந்த பாவி, உனக்கு அது நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கும் போது, அப்படிப்பட்டவன் நம்மளை நெருங்கி விடலான்னா இன்னும் அந்த வக்கரத்தோட அவன் இருக்கிறான் அப்படின்ற பார்வையில அவளை வெளில வந்துட்டான். அவன் அவளை துரத்த ஆரம்பிக்கிறான் எவ்வளவோ. ஆனா பிடிகுடி மாதிரி அவங்க அப்பா படுத்த படிக்க ஆயிட்டான். ஏற்கனவே படுத்த படிக்காதவர் தான் இவன் நிலைமைய வந்து கல்யாணத்துக்கு ஒத்துட்டோம்னா மறுபடியும் எழுச்சி வந்தாரு. இப்ப இருந்து போயிட்டார், முடிஞ்சிருச்சு. அவன் வந்து தப்பிக்கணும் என்ன பண்றது, அம்மாவை கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டான். இப்ப ஒரு துணிக்கடை வேலைக்கு போறான். துணிக்கடை வேலையில அங்க போனவன இப்ப இந்த பேர் வேணாம், அப்ப இன்னொரு பேருக்கு வரான், சுகந்தி பேர் வச்சுக்கிறான். வாசல்ல மேக்கப் போட்டு வரவங்கள வான்னு கூப்பிடணும் அப்படின்ற பார்வையில வந்து இவன் நிக்க வைக்கிறாங்க. லேசா தலையில 1-2 வெள்ளி முடி இருக்கு. பாக்குறாங்க, ஹைட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு உள்ளாடை பிரிவுக்கு அனுப்புறாங்க. அங்க போனா வரவங்க வந்து பெண்கள் வந்தா பெண்கள் கூட ஆண்கள் வருவாங்க. அவங்க வந்துட்டு உள்ளாடை அளவெல்லாம் கேட்கும் பொழுது தன்னோட ஒப்பிட்டு பாக்குற பார்வையில அவங்க பார்வை இருக்கும். இதெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது அப்புறம் புடவை பகுதிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. புடவை பகுதிக்கு போகும்போதுதான் இவருக்கு இன்னொரு பிரச்சனை உருவாகுது. அங்க ஒருத்தன் பல வருஷமா அங்கேயே பணியாற்றுறவன், அவன் வர பொண்ணுங்க எல்லாருமே கை வைக்கிறவன். இவங்கிட்ட அவன் நல்லா பாக்குறான், முடியல. அப்ப ஒரு பெண் மேல வரைச்சிட்டு போறான். இந்த எருமைக்கு வரைச்சிட்டு போகாம இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு குமுறல் அங்க வெளிப்படும் போது சிரிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நாள் மேல வந்துட்டு அம்மா வந்து ஊருக்கு போயிடுறாங்க, தனியா இருக்கா. சரின்னு சாப்பிடலான்ட்டு கேன்டீன் போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பெண் வீடு விட்டு அலற சவுண்ட் கேட்குது. பாப்பா இவன் அந்த பெண்ணை பிடிச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒண்ணும் பண்ணல, அப்படியே டக்குன்னு போறான். ஒரு நேரத்துல அந்த பெண், மாட்டிக்கொண்ட பெண் இவள் மார்பில் சாய்ந்திருக்கிறாள். அவன் குனிஞ்ச தலைப்பு நிகழவே இல்லை. எல்லாரும் இவளை பாராட்டுறாங்க. உன்னால இப்ப அந்த எருமைய வந்து இன்னொரு குடவன் செக்ஷன் அனுப்பிச்சிட்டாங்க, நீ நல்லது பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. முதல் முறையாக யோசிக்கிறா, இப்ப நம்ம பேரை மாத்திட்டா என்ன அப்படின்னு மாத்திட்டு
என் நாளிதழ் மாத்த முடியல, இப்பவே மாத்திக்கலாமே அப்படின்னு மாத்திட்டு என் பெயர் காயத்ரி என்கிறாள். கைத்தட்டலாம்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நான் படிச்சுட்டு 2 நாள் என்னால மீண்டும் அவர் எனக்கு கொடுத்த நாளே 2 நாள் தான் மொத்தத்தையும் படிக்க. ஆனா இதை வெளியிட முடியல. அப்புறம் நான் ஒத்துக்கொள்ளுதல் இருக்கு இல்லையா, ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கோருதல், அதுல சொன்னேன் நீங்க முதல் கதை அப்படி எழுதிருக்க கூடாது, 2வது கதையை முதலாவது வச்சிருக்க கூடாது, என்னால தாண்ட முடியல. எப்படிங்க ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள போயிட்டு ஒரு பொண்ணோட மனசை ஒரு ஆண் எப்படி எழுத முடியுன்ற கேள்வி இருக்கு இல்லையா? உண்மையில வாழ்க்கை இருக்குது. ஒரு பெண் ஒவ்வொரு சூழலிலும் தான் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது தனக்கு ஒரு புதுப்பேர் சுட்டிக்கொள்றா மீட்கப்படும் எண்ணங்கள். ஒரு பெண் பேர் சுட்டிக்கிறான்றது இதுவரைக்கும் எங்கேயுமே நான் படிக்கல, எங்கேயுமே கேட்கல. ஏன்னா எங்க அக்காவோட அத்த துயரத்திலையும் கூடவே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் எட்டி பார்க்க கொஞ்சம் சந்தோஷம் கூட தான் இருப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு இது புதுவித அனுபவமா இருந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பம் அந்த பெண் பேரை மாத்திக்கிறான். ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த பெண் அடிபட்டு அந்த வழியோட பேர் மாத்திட்டு இருந்தவன் கடைசியா நின்று ஒரு பேர் மாத்துறான். அப்படின்னும் பொழுது ஒவ்வொன்றையும் கடக்கிறதுக்கு ஒரு பேர் அவன் கடக்குறா. இந்த பழையது போச்சு, அல்ல வெளில வரேன், அப்ப அந்த பேர் எனக்கு நினைவுபடுத்திட்டு அந்த பேர் வேணாம். எப்படி ஒரு பார்வை! இந்த பார்வை எப்படி உண்மைதான் உண்மையிலேயே எழுத்தாளர்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எந்த எழுத்தாளனும் எழுதும் பொழுது தனக்குள் இருக்கின்ற அந்த பாலை வெளியிட்டு விடுகின்றான். தான் எந்த நிலையில் தகுதியில் இருக்கிறானோ அதனை வெளியிட்டு விடுகின்றான். உண்மையான எழுத்தாளர் நான் பேசுறேன், வெளியேற்றி விடுகின்றான். அவன் அங்கே ஒரு வெற்றாக மாறுகின்றான். எப்படி ஒரு வெள்ளைத்தாள் தன்னில் எழுதப்படுகின்ற எல்லா எழுத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறதோ, அடித்தல்களையும் ஏற்றுக்கொள்கிறதோ, அதனுடைய வண்ணங்களை ஏற்றுக்கொள்கிறதோ, அதே போல தன்னை வெற்றாக்கிக் கொண்டு அந்த கதை கருவை அந்த கதை மாந்தர்களை எழுத வைக்கின்றான். அப்படி எழுதி வைக்கும் போது அவன் ஒரு ஆணை பற்றி எழுத வேண்டும் என்றால் ஆணாக ஒருவன் இருக்கிறான் பேசல, அவன் ஆணாக அங்கே உருக்கொள்கின்றான். அவன் பாலற்றவன், பாலற்றது அவன் அன்னில்ல அல்ல பாலற்றது. அந்த பாலற்ற ஒன்று தன்னை ஆண்பாலாக உணர்கிறது. அந்த ஆண்பால் தான் அல்ல, நான் அல்ல, நான் பார்க்கின்ற ஆண். ஆண்தான் இயற்கை போல அன்பு ஒழுகின்ற மனிதனாக இருக்கலாம் இல்லையா, அல்லது வேறு விதமான ஒரு முகத்தோடு இருக்கலாம். குணாதிசயங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம். காலத்துக்கேற்ப ஒரு மழை மேகம் கலைந்து கூடும் பொழுது சூரியன் எட்டி எட்டி பார்ப்பது போல தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு மறைத்துக் கொண்டு தவிப்பனாக இருக்கலாம். ஆனால் அந்த யாராக தன்னை அங்கே ஆக்கிக் கொள்கிறார். அதே போலதான் ஒரு பெண்ணை பற்றி எழுதும்போது தான் ஒரு பெண்ணாக மாறுகின்ற நிலையை அந்த பாலற்ற அந்த எழுத்தாளர் உருவப்படுகின்றார். அப்படி எழுதுதான் இது. எனவே ஒரு பெண்ணினுடைய மனது ஒரு பகுடஞ்சான் நகைச்சுவை சொல்லுவாங்க. விவேக் ஒரு படத்துல போவான், ஒரு பெண்ணோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் எழுத போறேன்னு சொல்லிட்டு அவன் எங்க போனாலும் கடைசியில் அவனை ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஆளாகிற ஒரு நிலை பார்க்கிறோம். அப்படி அல்ல, சக மனிதர்களை வாசியுங்கள், எதிரில் இருக்கிற ஒருத்தரை வாசியுங்கள். வாசிக்கும் போது அவனும் நானும் வேறுபடுகின்ற இடங்கள் உடை தோற்றமா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம், பணியா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம். ஆனா அவருக்குள் இருக்கின்ற அந்த நபரும் நானும் ஒன்றுதான். அந்த ஒன்ன தொட்டு பாருங்க, விலகவே மாட்டாங்க. இல்லைன்னா நீ யாரு நான் யாருன்னு கேள்வி இருக்கும். ஆனா அந்த ஒன்றை பார்த்து விட்டால் நீயும் நானும் வேறு வேறு இல்லங்களுக்கு அடைவோம். இந்த நிலையைத்தான் எழுத்துக்கள் நமக்கு கொடுக்கும். எழுத்துக்களை வாசிக்கும் போது உணர்ந்து வாசியுங்கள். அப்படிப்பட்ட எழுத்தா நான் ரொம்ப ரசிச்ச எழுத்தது. அதே போல இன்னொரு கதை, நம்ம திருவண்ணாமலை சார்ந்த கதை நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, அந்த தொடக்கம் தான். நானும் என்னுடைய மாணவர் ஜெய்சங்கரும் நாங்க திருவண்ணாமலையில இப்ப புதிதா பார்க்கிற விஷயம், குறிப்பா இந்த ஆந்திர மக்கள் வருகைக்கு பிறகான காட்சி மாற்றம் ரொம்ப அழகான ஒண்ணு உருவாயிருக்கு. என்னன்னா எங்கெங்கெல்லாம் ஆண் பிச்சைக்காரர்கள், காவி பிச்சைக்காரர்கள் வரிசை கட்டி கொண்டு நெஞ்சை நிமித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்களோ அங்கெல்லாம் இப்பொழுது
வயதான மூதாட்டியர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிராமப்புறங்களில் வாழ வழி தெரியாமல் தவித்து கிடந்த பாட்டிமார்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து மலை சுற்றுப்பாதையில் அமர்கிறார்கள். பகுதி நேர கையேந்தல் என்ற ஒரு பணிக்கு இப்பொழுது தங்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காலை ஒரு 7:30 போல வருகிறார்கள். வந்து அப்படியே மெல்ல இடம் பார்த்து உட்கார்கிறார்கள். முதல் முறை மட்டும்தான் தயக்கம் இருக்கும். அதற்கு பிறகு அந்த தயக்கம் அற்று போகிறது. உட்கார்ந்து கொள்கிறார்கள். தாங்களாக கேட்பதில்லை. ஆனால் மலை சுற்ற வருகிறார்களா? அவங்களை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்குள்ளே 5000 10,000 கொடுப்பார்கள். ஆட்டோக்காரர்களுக்கு 1000 2000 கொடுப்பார்கள். இவர்களுக்கு கொடுப்பதற்கு என்று 5 ரூபாயாக காசுகளாக மாற்றிக் கொண்டு வந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கும்போதுதான் பெண்கள் அதிகமாக இன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதை நாம் என்னவென்று சொல்லுவது? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த இளம்பெண்ணும் வரவில்லை. கைக்குழந்தை தூக்கி கொண்டு வந்து உட்கார்கின்ற அவலம் எல்லாம் இல்லை. இது வேறு விதமானது. இது எல்லாமே யாருன்னா எங்கோ இடத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அந்த வழியை சுமந்து கொண்டிருப்பவர்கள். உண்மையிலேயே எனக்கு முதல்ல வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னன்னா, பிச்சையே எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற ஒரு ஒரு குழுவினுடைய ஒரு இருளர் குழுவினுடைய ஒரு மூத்த தாய், அந்த பெண்மணி அங்க வருவாங்க. அங்க அந்த பணிகள் செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து பேசுவாங்க. இன்னைக்கு இந்த காலத்தின் கோலம் அவர்களை உட்கார வைத்து விட்டது. இயேசுவோட சத்தியம் பண்றாரு, ஐயா இவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்கன்றாரு. இல்ல தம்பி, சந்தை பொருளாதார வாழ்க்கை சூழல் எல்லாவற்றையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடையாளம் தான் பாருங்க. இப்படியான சூழல்ல தான் அந்த கதை, மீன்குத்திகள் கதை முக்கியமானதா இருக்கு. பெண்கள் அப்படியே ஒரு பஸ் வந்தா ஓடி போறாங்க. அவங்க வந்து ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. கொடுத்தோன்னு உட்காந்துருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் பிரிச்சு ஆளுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க. இப்படியான ஒரு சூழல் அங்க நடக்குது. கோயில், அந்த கோயில் வந்து தீப பக்கத்துல இருக்கின்ற ஒரு பொய்யாமொழி பிள்ளையான்ற கோயில். அங்க 3 ஆலமரம் இருக்கு. கல்லால மரம், விழுதி இல்லாத மரம். அதனால அந்த மரம் வந்து தெய்வீக மரம். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் அங்க இருக்காங்க. அதனால அங்க வந்து காப்பு கட்டி தேங்காய் உடைச்சி அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு போனா குழந்தை இல்லாம குழந்தை பிறக்கும், கடன் இருந்தா கடன் தீரும், கல்யாணம் வந்து கல்யாணம். இப்படியான நம்பிக்கைகளோடு மலையூர் போறவங்க எல்லாம் வேன் எடுத்துட்டு வராங்க. அப்படியான ஒரு புகழுக்கு வந்துருச்சு. அங்க ஒரு 5-6 பெருமாட்டிகள் அங்கே பிச்சை எடுக்கும் நிலையில் வந்திருக்கிறார்கள். கோயில்ல ஐயர் வந்துட்டு இவங்களை கூட்டுவாரு. இவங்க பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி முடிச்சோன்னா பொங்கலுக்காக இல்ல ராஜன்ற ஒரு அம்மா மட்டும் கூட நிற்பாங்க. அவங்க வந்து வேண்டிய உதவி செய்யறவங்களா தன்னை முன்னேற்றாங்க. ஏன்னா நல்லா குளிச்சுட்டு, நல்லா புடவை ஊத்திக்கிட்டு, நல்லா பூ வச்சு போட்டு வச்சுக்கிட்டு ஒரு குடும்ப பெண்ணா அந்த அம்மா வராங்க. பிச்சை எடுக்க முன்னாடி போனா, ஏய் நீ போகாத, உன்னை பார்த்தா பிச்சைக்காரர் ஏத்துக்க மாட்டாங்க, அதனால பிச்சை போட மாட்டாங்க, அதனால நீ பின்னாடி நீன்னு சொல்லிட்டு மொத்தவங்க முன்னாடி போவாங்க. ஆனா வந்தா சமப்பங்க. அப்படி பூஜை செய்யறாங்க. அந்த பூஜை செய்ய வரும்போது இந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி போய் அவங்களுக்கு எலுச்சம்பழத்தை அறுத்து விளக்கு செய்ய பண்ணிட்டு, அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய அந்த 3 குடம் தண்ணி எல்லாம் எடுத்து ஐயர் சொன்னோன்னு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த காப்பு கட்டுறதுல உதவி செஞ்சாங்க. இவங்களுக்கு 20 ரூபா குடும்பம்னாலும் வந்தவங்க 20 ரூபா கொடுப்பாங்க. அப்ப பணிக்கு பணியுமாகவும் பிச்சை எடுத்தவமான நிலையில அந்த கூட இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பொங்கல் காத்துரு முதியவங்க மட்டும் அவங்க போயிட்டு கட்டுரை தொட்டு நெத்தில அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் காட்டுகின்ற நிலையில அவங்ககிட்ட ஒரே இடம் வருது. எதுக்கு இந்த குழப்பு அப்படின்னு பொழுது ஒருத்தி சொல்ற, சொந்த அண்ணம்பளை கட்டினந்தாலும் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி மருமலா கொண்டு வந்தவன் மதிக்க மாட்டேங்கிறா. அதனால வந்த விளைவு பிள்ளையும் மதிக்கல. இதோ நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். உடனே இவங்க என்ன சொந்தத்துக்களை ஒண்ணு இந்த பிரச்சனை நினைக்கிறியா? நானும் அசல் என்ன கட்டினோம், அசல் என்ன கட்டினா அவ பஜாரி என்ன பண்றா தெரியுமா? 7 வேலை பணம் அதுல பங்கு கேட்டுட்டு இருக்கா. ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறா, மதிக்க மாட்டேங்கிறா. அதனால பிச்சை எடுக்க வந்த 2 பேர் பிச்சை எடுத்துல வித்தியாசம் என்ன தெரியுமா? முதல் சொல்ற வந்து துரத்தப்பட்ட வேதனை சொல்றா. இவன் என்ன சொல்ற தெரியுமா? எல்லாம் இருக்கு, ஆனா நல்லா இருக்க அம்மாவை பிச்சை எடுக்க வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. ஊரெல்லாம் அவங்க காரி துப்பணும், அவங்க 2 பேரையும் காரி துப்பணும், திட்டணும். அதுக்காக பிச்சை எடுக்க வந்துருங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வாழ் இல்ல.
ரொம்ப மையமான ஒரு இடத்தை அவர் தொடர்றாரு கதைகள்ல. என்னன்னா, மாமியார் மருமகள் என்கின்ற இடத்தில் பெண்களுக்கு இடையிலான ஒரு போராட்ட சூழலை இந்த ஆணாதிக்க சமுதாயம் உருவாக்கி வேடிக்கை பார்க்கிறது. அதனால் யார் முதலில் தான் புறக்கணிக்கப்படுவார்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு வர ஒருவருக்கொரு எதிரியாக மாறுகிறார்கள். ஏமாந்தவர்கள் அடிமைகளாகிறார்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏதோ வகையில் காயத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரும்பாலும் அந்த மருமகள் என்ற நிலையில் இருக்க குழந்தை பேரு, அந்த கொத்தடிமை என்ற ஒரு பார்வையில வீட்டில் இருப்பாங்க. ஆனா வயதாட்ட பிறகு என்ன மரியாதை இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல, அப்ப அவங்கதான் வீதிக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப அந்த ஒரு ஆண் தான் ஒரு அம்மாவுக்கு பையன் அப்படின்ற இடத்த எடுக்கிறதா, மனைவிக்கு கணவன் இடத்த எடுக்கிறதா அப்படின்ற இடத்துல ஆண் மேல ஒரு பரிதாப சாக்லேட் பூச்சிங்க இருக்கும். பொய். ஆண் வசதியா இருக்கான், மோத விட்டு வேடிக்கை பார்க்கறான். இந்த பொருளை வெளியே போட்டோம், நாம வசதியா இருந்தா போதும்னு நினைக்க ஒரு சூழல்கள் அங்கே இருக்கிறது. அந்த ஒரு சூழல்ல அந்த பெண்கள் படுகிற பாடல பெரும்பாலும் முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கென்றே இன்று உருவாகி இருக்கின்றன முதியோர் விடுதிகள். முதியோர் விடுதிகள்ல கூட மிக முக்கியமா கட்டண முதியோர் விடுதிகள் சமீபத்தில் வந்திருக்கு. எனக்கு ஒரு 2000 நான் திருவண்ணாமலையில பார்த்தது. கட்டண முதியோர் இல்லத்தை ஒரு வகையில நம்ம மறுத்து மிகப்பெரிய அளவுல கதைகள்லாம் எழுதினாங்க. ஐயோ அம்மா அப்பான்னு அப்படிலாம் கிடையாது. நான் மருமக வீட்டை கஷ்டப்பட்டு விட்டு பிள்ளைகள் தீமுத்திரம் வாரி போடுறதுக்காக நான் வந்துட்டேன், நான் வசதியா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய தனக்கு வர பென்ஷனை எழுதி கொடுத்துட்டு கட்டண முதியோர்களை போய் சேர்றவங்களாக இன்றைய நேற்றைய அரசு அலுவலர்களும் பெருமுதலாளிகள் வீட்டு பெண்களுமாக பலரும் இன்று அப்படி இருப்பதை நடுத்தவர்கள் போய் சேர்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு கதை. அம்மா கல்யாணம் கட்டிட்டு ஒரு பொண்ணு அவங்களும் பார்த்து வைக்கிறாங்க. கல்யாணம் கட்டி கூட்டு வரான். கூட்டு வந்தான அந்த பெண் தாயை மதிக்கவில்லை. போய் 3 லட்சம் அந்த அம்மா கல்யாணம் அந்த பொண்ணுக்கு பரிசா கையில கொடுக்குறாங்க. உன் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணான்ற மருமக. அதுக்கு அடுத்ததா ஒரு குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருக்கு. 2வது குழந்தை உண்டாயிட்டா. 2வது குழந்தைன்னு ஆசையா இருக்காங்க அம்மாவும் பையனும். ஆனா மருமக சொல்ற 2வது குழந்தை வேணவே வேணாம், ஒரு பிள்ளை இருந்தா போதும், இந்த ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்த ஆளாக்கினா போதும், எனக்கு வேறதும் வேணான்றா. எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அம்மாக்காரி போய் கெஞ்சுறா. ஆனா அவ விடவே மாட்டேன்னு உறுதியா இருந்துகிட்டு அந்த குழந்தையை கருக்கலப்பி செய்து விடுகிறார்கள். அது மனம் விட்டு போகிறது அந்த அம்மாவுக்கு. அதுக்கு பிறகு சின்ன சின்ன இடைவெளிகள் உரசல்கள் அதிகமாகிறது. அதிகமாகும் போது எதுவும் செய்ய முடியாத இடத்தில் அந்த அப்பா இருக்கின்றார். பேர பிள்ளைக்கு மட்டும் அம்மா பாட்டி மேல ஒரு பெரிய பாசம் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த அம்மா வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு முதியோர் விடுதியில் தன்னை சேர்ந்து கொள்கிறார்கள். எவ்வளவோ கெஞ்ச பையன் வேணான்றான், அம்மா வேணான்றான், எனக்கும் பேர வேணான்றான். ஆனா மருமக வேணாம் வாய் திறக்கல. அழகான பதிவு. போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க எப்படியாவது கூட்டு வரணும்னு போன வாரம் போய் முயற்சி பண்ணியாச்சு, வரல. இந்த வாரம் எப்படியே கூட்டு வந்துடணும் அப்படின்னு பேரம் போறான். இங்க என்ன கதை ஆரம்பிக்குது. போறான். அவங்க போகும் பொழுது அங்கே அந்த முதியோர் விடுதி முன்னாடி 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. கொய்யோ முறைன்னு கத்துறாங்க. கவலைப்படாத, அவனுக்கு ஒண்ணாகாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏத்துறாங்க முதியோர்களை. அந்த குரல் இவன் பாட்டியின் குரல். எனவே ஒரு ஆறுதல் தன் பாட்டிக்கு எதுவும் இல்லைன்னு அந்த ஆறுதலோடு அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். பாட்டி வராங்க. வந்தோன்னு பேசுறான். பேசும்போது அந்த அம்மா முதல்ல கேக்குறாங்க, ரொம்ப ரொம்ப அருமையான வரி, உங்க அம்மாவும் என் பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வரிய. உங்க அம்மாவும் என் பிள்ளையும் பேரங்கிட்ட கேக்குறாங்க, நல்லா இருக்காங்களா? அப்படியே விக்கிட்டு போன ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், பாட்டி நீ இந்த வாழ்க்கை வேணாம், நீ வந்துடு. அந்த பிரச்சனைக்கான காரணம் அந்த பாட்டி அழகா பேசுறாங்க. அந்த அம்மா அவங்க வங்கி அலுவலராக உயர் அதிகாரியாக இருந்தவர்கள். பணம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா மதிக்க மருமகள் தயாரா இல்ல. புறக்கணிப்பின் வலி உச்சம். எனவே வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன்பா இந்த முதியோர் விடுதி வந்த பிறகு நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஒரு விடுதி அந்த அலுவலகம் இயங்குவது, அலுவலக அதிகாரிகள் மாடியில் தங்கிக்கிறாங்க, பணியாற்றுறாங்க.
அடுத்தது வந்து கட்டண முதியோர் விடுதி, நாங்களாம் ஒரு 6 பேரு. அதுக்கு அடுத்த 60 பேர் இருக்காங்க கட்டணம் இல்லாதவர்கள். இவங்க வந்துட்டு பிறந்த நாள் அது என்ன யாராவது உணவு பாடம் வைப்பாங்களே, இவங்களுக்கு வந்துட்டு கோழி பிரியாணி போடலாம், சிக்கன் போடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பொருட்கள் வந்து பிரியாணி கொடுக்குறாங்க. எல்லாம் 60 வயசுக்கு மேல, 70 வயசு மேல ஆளுங்க. சரிக்குமா? அந்த கேள்வி யாரும் கேட்கல. இவங்க என்ன வேணும்னு கேட்டு போடுறது இல்ல, தன்னோட தகுதியை காட்டுறதுக்காக அவங்க பண்றாங்க. இப்படிதான் ஒருத்தர் வந்துட்டு 2 மணிக்கெல்லாம் வந்து நாங்க உணவு போடுறோம்னாங்க, காத்திருந்து எல்லாம் தூங்கி போயிட்டாங்க. 4 மணிக்கு வருது வயசானவங்க. அப்புறம் 4 மணிக்கு மேல எழுந்து கொடுக்கும் போது அறுபதுவா சாப்பிட்டாங்க. மிஞ்சிச்சு, மிஞ்சினதா விருப்பம் ராத்திரி சாப்பிடணும். அதான் இந்த 3 ஆம்புலன்ஸும் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க, வாங்க, நீங்க இல்லாம என் வீட்டுல இருக்க முடியல இருக்கும்போது நான் வந்துல நீ பல வாரம் வற்புறுத்தி கூப்பிட்டு தெரியுமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, வந்துலான்னு கூட தோணுச்சு. ஆனா அதே நேரம் இவங்க இந்த பக்கத்துல இருக்காங்க, அவங்க எழுதிக்க முடியாது, வெளில வர முடியாது, நகர முடியாது. நான் என்ன பாவம் பண்ண நான் இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு அவங்க புலம்பும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்க? நான் இத்தனை பேரோட வழியும் நாட்டுக்கு சுமக்க முடியாது. ஆனா அந்த வழியை இறக்கி வைக்க ஒரு சுமையா என்னால இங்க இருக்க முடியும்னு நினைக்கும் போது நான் வர விரும்பல தம்பி அப்படின்றாங்க. இது வரைக்கும் அவன் வந்துட்டு ஐயோ என் பாட்டி அங்க இருக்காங்க, எப்படி ஒரு முடியாத பாட்டி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். முதல் முறையா வாழ்க்கையின் அர்த்தம் அழகான வாசத்தோடு அங்க இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டுட்டு வரான். அந்த அர்த்தத்தின் வாசனை, புறக்கணிப்பு, வீட்டுல புறக்கணிப்பு. ஆனா தனக்கு வலிமை இருக்கு, பணம் இருக்கு, தனக்கு வலிமை, தனக்கு ஆற்றல் எல்லாம் இருக்கு. ஆனா எங்க அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு போது அங்க இல்ல. ஆனா எங்க இவங்களோட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, பணம் வேலை செய்யாது, ஆறுதலான ஒரு வார்த்தை, நான் இருக்கின்ற வார்த்தை. அந்த வேன்ல ஏற்றும் போது பழப்பாங்களான்னு தெரியல அந்த அம்மா. ஆனா ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ நல்லா திரும்பி பாரு என்று சொல்லி அந்த வேன்ல ஏற்றும் போது சொன்ன அந்த வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை அதுதான் வந்துட்டு வாழ்க்கையின் அர்த்தமா அங்க இயங்குது. அப்ப என்னோட பாட்டி இங்க தேவைப்படுறாங்க. இவங்க முதியோர் விடுதிக்கு வந்த புறக்கணிப்பாளர்ல இந்த முதியோர் விடுதலை எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்கின்ற ஒரு அலுவலக நிலையில அங்க இருக்காங்கன்னு போது மனுஷோட வெளியில வரலாம் அப்படின்ற கதையை பார்க்கும்போதுதான் நான் அப்படியே வியந்து போயிட்டேன். எப்படிங்க ஒரு பெண்களின் மனநிலைய இப்படி எல்லாம் எழுத முடியுமா அப்படின்ற கேள்வியோட பார்க்கும்போதுதான் இவர் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, மாமியார் மருமக பிரச்சனையை தன்னை சுத்தி பார்க்கிற இடத்துல அதன் மீதான ஒரு கவனக்கோப்பு இருக்கு. இவங்க வீட்டுக்குள்ள கூட அம்மாவும் மருமகளும் இருக்காங்க, மருமகளும் அம்மாவும் இருக்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன சர்க்கிள்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அம்மாவுக்கு ஒண்ணா மருமக விட்டு கொடுக்க கிடையாது, மருமகளுக்கு ஒண்ணா அம்மா விட்டு கொடுக்க கிடையாது. அந்த உறவு அங்க இருக்கு. ஆனா அது போக விட்டுருவாங்கல்ல, இல்ல. ஆனா சுத்தி இருக்கிறதுல அப்படி இல்லையே அப்படின்னு இவர் கதைகள்ல பெரும்பாலும் வாழ்கின்ற பெண்களை விட வாழ்ந்து முடித்து மரணத்தை நோக்கிய ஒரு சூழலாக வாழ்க்கையை பார்க்கும்போது இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்று அவங்க சொல்வதற்கு யார் இருக்கிறார் என்ற கேள்விய இவருடைய அந்த கதைகள் தொடர்கின்றன. அப்படின்னு போதுதான் உண்மையிலேயே நான் வந்து எழுத்தாளர் தாயுமானவன், வாங்க ஆணுமானவன் பெண்ணுமானவன் அப்படியே நம்ம சொன்ன இல்லைங்க. எழுத்தாளர் என்பவன் யாதுமானவன் யாவையுமானவன், எல்லா இடத்துலயும் எழுத முடியுங்க. அந்த இடத்துல இருந்தா ஒரு கதை, இங்க வந்து ஒருத்தவங்க முக்கியமான ஒருத்தவங்க வணக்கம் சொல்ல மாட்டேன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அம்மா விக்டோரியா அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க. நடக்கப்பட்ட செஞ்சி வரலாறுன்னு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நூலை அப்படியே மாற்று வாசிப்பை உருவாக்கி இருக்காங்க. ஆய்வாளர்களே படிக்க வேண்டிய நூல். வணக்கம்மா. ஒருத்தர் மாடு வச்சிருக்கான். அந்த மாடுகளை விற்க வேண்டிய கட்டாயம். ஏன் தெரியுமா? போகிட்டு கூட்ட வயலுக்கான பணத்தை கேட்கிறாங்க, கழனிக்கான பணத்தை கட்டுன்றான், கையில பணம் இல்லை, கட்டியே ஆகணும். மாடுகளை வித்தாதான் ஆச்சு. மாடுகளை வித்த ஒவ்வொரு முறையும் சந்தைக்கு கூட்டின்னு போவாரு. அந்த சந்தைக்கு போனா வெட்டுக்கு வாங்கும் போறதுக்கு தான் ஆளுங்க வராங்களே ஒழிய இவர் சொல்ற விலைக்கு அந்த மாட்டை வாங்கறதுக்கு யாரும் இல்லை. இவர் உறுதியா சொல்றாரு, இது சம்சாரிகளுக்கான மாடு, சம்சாரிக்கு தான் விற்க அப்படின்றாரு. சொன்ன வேலையில ஒரு காசு கூட குறைய மாட்டேன்னு நீ பம்புக்கு நிக்கிறாரு. அதனால விற்க மாட்டேங்குது. 4 சந்தைக்கு போற, வெள்ளிமேடு சந்தைக்கு போறாரு. வெள்ளி வந்து 2 மணி ஆயிடுச்சு,
நான் தூங்கிக்கிட்டு அப்படின்னு இப்ப வருஷம் போலதான் 7 மணிக்கெல்லாம் வெளிமீட்டு இருக்க முடியும்னு அந்த அம்மா அனுப்புறாங்க. வெறுமையா போகாத நீராவரம் கொடுத்து அனுப்புறாங்க. அவன் போகும்போது மாட்டு ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டாரு, பார்த்தா இடுப்பு பச்சை போயிட்டு கட்டிலே இருக்குது. ஐயோ பணம் வாங்கினா எங்க பாரு இந்த அம்மா துரத்திட்டு ராத்திரில வர்றாங்க. ஒரு அழகான காட்சி. வெளிச்சம் வந்துருச்சு. இப்ப வெளிச்சம் இருக்கு, ஆனா நாய்ங்க படுத்திருக்கு. வெளிச்சம் சந்தோஷப்படுறதா, நாய்கள் நினைச்சு பயப்படுறதா? அந்த மாதிரி பயந்துகிட்டே கிடக்குறாங்க. நல்ல வேலை நாய்கள் படுத்து கொண்டிருக்கின்றன, எழுந்திருக்கல. ஏன்னா 3 மணி நேரத்துல 3 மணிக்கு நாய் எழுந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு போயிட்டு போகும்போது போயிட்டாரு. ஒரு இதில் ஒருத்தர் வர்றாரு, என்னமான்னு கேக்குறாரு. இப்ப பணப்பைய மறந்துட்டு போயிட்டாரு. என்னென்ன அப்படியா, அந்த ஆடியில பட்டியை ஓட்டி போறாம திரும்ப போறான், அவன்கிட்ட கூட்டணும்னு அங்க தேடி போய் பெல்ட் கொடுத்துறாங்க. திரும்பி வந்துடுறாங்க. அவர் அங்க விக்கத்துக்கு நிக்கிறார் 4வது சந்தையிலும். அதே போல வெட்டுக்கு ஒரு வேன் வந்து நிக்குது. எப்படியாவது இந்த மாடுங்க தூக்கி பேசுறாங்க, நேரடியா பேசுறாங்க. நம்ம ரொம்பலாம் பண்ணாத, இது வெட்டு கிடையாது அப்படின்னு துரத்துறாரு. அப்புறம் தரகர் வர்றாரு. தரகர் பேசினோட தரகத்தை போய் அவங்க காது கொடுங்க, நீ வாங்கிட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க. இவருக்கு தெரியுது, தரகரையும் துரத்துறாரு. அப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் வராங்க. நானும் பாக்குறேன், நீ பிடிச்ச பிடிவாத்துல இருக்கிற, என்ன இப்படி அப்படின்னு போய் ஒருத்தர் 40,000 வந்து கேட்டா அதெல்லாம் கூட மாட்டேன்ட்டாரு. 45 நிக்கிறாரு. நீ நிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, நீ சம்சாரி தான் கொடுப்பேன்னு இல்லையா, அதனால நான் உங்க மறுபேச்சு பேசல, இந்த 42,000 கொடுக்குற. அப்ப கயிறு, இந்த கயிறை மாத்திக்கணும் அப்படின்னு ஏன் இந்த கயிறு நான் 100 ரூபா மேல கொடுக்கறேன்னா, ஐயோ இந்த கயிறு நினைக்கிற மாதிரி இல்ல, இது கத்தாழ கயிறு. கத்தாழைய கொண்டு வந்து இந்த சதையோட நசிச்சு தண்ணியில ஊற போட்டு அந்த சதையெல்லாம் போய் நாரா நிக்கும்ல, அந்த நாரை எடுத்து காய வச்சு நச்சு அதை 3 திரியாக்கி கட்ட கத்தாழம் கயிறு. இந்த கயிறு கையில இருந்தாதான் வீட்டுக்கு மறுபடியும் மாடு வரும். இல்லன்னா மாடு வராது. கயிறு பிரச்சனை, மாடு வீட்டுக்கு இன்னொரு மாடு வராதுன்னு ஆயிடும். கயிறு வேணும்னு கயிறை வாங்கிக்கிறாரு. அப்ப அப்படியே ஒரு போறாரு, கொஞ்ச நாளைக்கு ஓட்டு வரான்னு ஓட்டு போயிடாரு. இவ போன கொஞ்ச நேரத்துல அந்த வேன் வருது. என்ன எவ்வளவு வாங்கின முடிச்சா, இந்த உனக்கு இன்னும் 2,000 மேல வச்சு கொடுக்குறோம், மாட்டை விடு அப்படின்னு அவங்க இறங்கி கேக்குறாங்க. தெளிவா சொல்றாரு, பாரு நீ மேல எவ்வளவு வச்சு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா, சம்சாரிக மாடு சம்சாரிகளா கொடுப்பேன்னு உறுதியா இருந்த அந்த மனுஷன் இப்ப நான் உனக்கு கொடுத்துட்டா அவரு கொடுத்த வாக்கு தவறுதான் ஆயிடும். அவர் என்ன நம்பிக்கை போயிடும். அதனால எக்காவது தரமாட்டேன், ரொம்ப பண்றாங்க சத்தம் போட்டு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்க. அடுத்த அந்த வேன் போயிடுது. அவர் மாட்டை ஓட்டிட்டு போறாரு. இந்த அறம் தான் நண்பர்களே கிராமம். இன்னும் அழியாத இந்த அறம் தான் கிராமத்துக்குள்ள இருக்கு. எங்கேயோ நகரத்துல வாழ்ற மட்டும் மூளை மினுக்கு மினுக்குங்குது இல்லையா? அது நம்ம அந்த அறத்தை சூழல் ஜெயிக்க பாக்குறது. சமயங்கள்ல விட்டு கொடுக்குற வாழ்க்கை நகரங்கள் மாறுது. ஆனா கிராமம் எந்த வகையில அதை விட்டு கொடுக்காம ரொம்ப அழகா இயங்கிட்டு இருக்கு. அந்த நகரமும் கிராமம் எங்க வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தங்கை மகன் தங்கச்சி பையன் வரான். தங்கச்சி பையன் வர மோனிஷ் அப்படின்னு வாமாமா முடிவெட்ட போகணும்னா, இதுக்கு முன்னால முடிவெட்டணும் அப்படி கத்துவான் கதருவான். இப்ப அவனே வரான். ஏன்னா அந்த வெட்டுற சூழல் பிடிச்சிச்சு. அந்த சூழலா இருக்காங்க உட்காந்து சுத்துறதுல உடனே நேரம் போறான். அங்க போன கண்ணாடி கதை தந்து உள்ள போயிட்டான். கூட்டிட்டு போன மாமனுக்கு திக்குனது. ஏன்னா முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கதவை பார்த்தாலே தாண்டி போக முடியாது. அந்த கண்ணாடி கதவு ஒரு தடையாக நீக்கும். எனக்கு இன்னைக்கு கீழே நிறுத்தி அது பெரிய இடம்னு காட்டும். எங்க அவன் உள்ள திறக்க வெளில திறந்துட்டு ஆமலப்பட்டு சிரிப்பு காணாதுன்ற நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாரு அவன் பாட்டு உள்ள போய் உட்காண்டாங்க. நேரா போன உடனே அவன் அவர்கிட்ட பேசி ரிமோட்டை வாங்கிட்டு கார்ட்டூன் மாத்தினான். உள்ள கொஞ்சம் எல்லாரும் இவனே திரும்பி பாக்குறாங்க. கொஞ்சம் கூட அவசரம் இல்ல, அவன் கால் மேல கால் போட்டுட்டு டிவி பாக்குறான். அப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு போது இப்ப எல்லாம் மாற்ற மாப்பிள்ள அப்படின்றான். ஆமா நம்ம இப்ப உங்க கடனை ரொம்ப புரிஞ்சிச்சு, அதனால நீங்க வெட்டுற மாதிரிதான் வந்து வெட்டணும்னு வரான் அப்படின்னு சொல்லும்போது இவன் மனசுல ஓடுது, எங்க காலம் எப்படியா? என் காலத்துல ஒருத்தர் இருந்தாரு விநாயகம், மருத்துவர் விநாயகம். கிராமப்புறத்துல வீட்டுக்கு பின்னாடி முள்ளுக்காடு, அந்த முள்ளுக்காட்டுலதான் வந்துட்டு சேரை போட்டுட்டு அங்கதான் முடி வெட்டுவாங்க. எனக்கு சின்னவரன் பேர் கொடுத்து எனக்கு அவர் முடி வெட்டுவாரு. 8வது படிக்கும் போது நல்லா நினைவு இருக்கு. சில சூழல் அந்த முடி பெரியவங்களுக்கு அந்த முடி எடுக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அறுவறுப்பான சூழல்லாம் இருக்கும். அதனால கேட்பேன், வேற வழியில அப்படின்ற பாதை அவரு சகிச்சுட்டு போயிடுவாரு. அவருதான் இவருக்கு மருத்துவராகவும் இருந்தாங்க.
அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மருத்துவர் இவர் வந்துட்டு சாணி அல்றாங்க, இரு சாணி அல்றாங்க. அழும்போது நானும் அல்றன்ட்டு இறங்கி வந்து இந்த 8வது படிக்கிற பையன் அவன் வந்து நம்ம வாரும்போது ஒரு பெரிய முள்ளு கையில குத்திடுது. அந்த முள்ளு அந்த படலோட வெளில வருது, சாணிக்குள்ள பிள்ளையா அந்த எருக்குள்ள பிள்ளையா. உடனே எடுக்க போனா உடச்சிக்கிச்சு. உடனே நேரம் நீங்க செஞ்சுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பஸ் விட்டுறாங்க. என்ன பண்ண தெரியாம இந்த விநாயகர் எடுறாரு. ஐயா அந்த சின்னதுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவுதானே, இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ள நான் எடுக்கிற வாகனம் கூட்டிட்டு போயிட்டு விளக்கை ஏற்றி அந்த விளக்குல கூறாம ஊசி மாதிரி ஒண்ணு வந்து வேப்ப காட்டி எடுக்கிறோம் பாரு அப்படின்னு குத்துறாரு. குழந்தை வந்து அலறுது. அழப்பு வருவோம். அப்பா குடிச்சிக்கிட்டு இவன் எல்லாம் கஷ்டப்பட்டு நான் மருத்துவமனை கூட்டு வரேன்டான் அந்த ஆசிரியர். ஒண்ணுனா இருங்கன்னும் போது முள்ளு எடுக்க தெரியலையான்னு உள்ளே இருந்து அவங்க அம்மா வர்றாங்க, அந்த பனை வராங்க. இப்படி பிள்ளைய கஷ்டப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு யோ முள்வாங்கி அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முள்வாங்கி ஏற்றணும் சொல்லி அதையும் அந்த நெருப்புல நல்லா சூடு குடுத்திட்டு பக்கத்திலேயே குத்துறாங்க. எலும்பு போய் சொல்லிடுச்சியா பாத்தியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல குத்தி அந்த முள்வாங்கி மூலமா இவங்க பிடிக்க அவர் பக்கத்துல குத்த ரத்தம் வர அந்த முள்ள எடுத்துறாங்க. எடுத்துட்டு உள்ள போய் தண்ணீர் அலசி பார்த்துட்டு அப்பா முள்ளு முழுசா வந்துச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்தழைய வச்சு அதை கசக்கி கையில கட்டி விட்டாங்க. அப்படின்போது இதுவரைக்கும் எங்க வீட்டுக்கு காலையிலயும் மாலையிலயும் 2 வேளை சோறு வாங்க வர அந்த அம்மாவை இன்னைக்கு நான் புதுசா பார்க்க ஆரம்பிச்சேன், எங்க அம்மாவா நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அந்த கிராமத்து வாழ்வியல அங்க பதிவு செய்யற இடம் இருக்க. அப்ப இந்த அம்மா தான் யாரு தெரியுமா, ஒரு பெரிய வீட்டுல வந்துட்டு பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, மருத்துவமனை கூட்டு போனோம், வண்டி கூட்டிட்டாங்க, வண்டியில எடுத்துட்டு போறாங்க. இந்த அம்மா தேடுறாங்க காணும். அப்படி போயிட்டு இருக்கும் போது எதிர இந்த அம்மா வராங்க. வந்து எல்லாருக்கும் உயிர் வந்துருச்சு. உடனே இந்த அம்மா வந்து மருத்துவமனைக்கு கூப்பிடுறீங்க, அங்க வயிற்று அழுத்துருவாங்க. இந்த பொண்ணு எங்க அப்புறம் வேலைக்கு குடிச்சு வேலை செய்ய வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன் தாயி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சுடுதண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதமே, ஒரு குழந்தை உயிர்ப்ப வரனா தனி கண்ணுல தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பிரசவம் செஞ்சவங்க. அப்படிப்பட்டவங்க இந்த அம்மா. யாருக்கு என்ன நோயினாலும் பார்க்கக்கூடிய குடும்பம் அது இருந்தது. அப்படித்தான் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. வயிற்றுல 8 மாசம் குழந்தை வளகாப்பு இறந்து போயிடுச்சு. சுடுகாட்டுல போய் பார்க்கணும்னு நான் போறேன். தரப்பட்டு மறைச்சு சொன்னாங்க என்னன்னா அந்த குழந்தையோட பதியக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க குழந்தைய எடுத்தாங்க. எங்க விநாயகர் செஞ்சாரு. எடுத்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளை தூக்கி காட்டினாங்க. எல்லாரும் அழுதாங்க. அப்புறம் அவங்க எரிச்சாங்க. இப்படி சாவுலையும் சரி வாழ்வுலையும் சரி பூப்புனாலும் சரி குடும்ப ரகசியங்கள்னாலும் சரி எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சவங்கதான் என் கிராமத்துல இந்த மருத்துவர்கள் ஆணும் பெண்ணுமா இருந்தாங்க என்று சொல்லும் போது இவங்க நெஞ்சை தொலைத்து விட்டோம் என்ற கேள்வியோடு அந்த பையன் செஞ்சுக்கொடி போகணும்னு சொன்னீங்க போமா அப்படின்றான். போமா செஞ்சுக்கொடி லிஃப்ட் இருக்குமான்னு கேட்கறான்னு சொல்லி ஒரு நகைச்சுவையோடு கதை முடிக்கிறேன். தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இந்த ரத்தக்காவு என்கின்ற நூல். எனக்கு ஒவ்வொரு கதையுமே ஏதோ ஒரு வகையில நாம அடையாளம் பார்க்கக்கூடிய கதைகளா இருக்கு. இதுல முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் தான், எத்தனை கதையில இருந்து வந்தங்க நினைக்கிறீங்கன்னா நான் உங்களை கதைக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு வந்தாதான் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அந்த முறையில் நான் சொன்னேன். எதுக்காக எழுதுனேன் அப்படின்ற கேள்வி முன்னாடி இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா அந்த முன்னூர்ல சொல்றாரு. வேலைங்க பிரச்சனைங்க இழப்புகள் இதுக்கு நடுவுல நம்ம எங்கேயா போகும்போது நீங்க செஞ்சு தமிழன் தானே அப்படின்னு இங்க ஒரு கேள்வி வருது. நீங்க எழுதுனீங்களே அப்படின்னு பேசுது. இது ரத்த உறவு இல்ல, எழுத்து உறவு. நம்ம எழுத்த எங்கேயோ பயிச்சுட்டு நமக்கான ஒரு அடையாளத்தை வச்சுட்டு அங்கேருந்து அவங்க நம்ம பேசும்போது இவங்க நம்ம என்ன பெருசா செஞ்சிட்டோம் அப்படின்னு கேள்வி வரல. அந்த கேள்விக்கு ஒரு விடை வரும்ல, ஆனா எதாவது செய்யணும்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு செயலாகத்தான் நான் என் எழுத்துக்களை கொடுக்கின்றேன் அப்படின்றாரு. இதுதான் உண்மையான வார்த்தை ரொம்ப அவசியம் தேவைப்படுது. உண்மையான எழுத்தாளர் ஒரு ஆசிரியனா ஒரு மிகப்பெரிய பதவிக்கு நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி கூட இன்னைக்கும் கிராமப்புறத்துல தம் அப்படியே பிடிச்சி அழித்துக்கிட்டு கிராமத்து வாழ்க்கையும் தெருக்கூத்தையும் கிராமத்துல இருக்கின்ற அந்த குடும்ப வாழ்வுடைய அவலங்களையும் ஒரு சின்ன ஒரே ஒரு சொன்னதுக்காக நான் இனிமேல் புடவை கட்ட மாட்டேன்னு புடவை தூக்கி போயிட்டு போன ஒரு பெண்ணை பத்தி எல்லாம் எழுதின ஒரு எழுத்தாளன் என்னுடைய மாணவன் குப்சம் எதிரில் இருக்கான். அப்படியான
எழுத்தாளர்கள் நான் வந்துட்டு மிகச்சிறந்த எழுத்தாளராக நிக்கிறாங்க. கணக்கு வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கக்கூடிய கூட வீரர் வருவாரு. ஊக்கம்பல்ல அதற்கான ஒரு இடத்தை கொடுத்து இருவர் வாழ்வியல். சரியா? இதுக்கு அடுத்த இன்னொன்னு முக்கியமா ரொம்ப அழகா சொல்றாரு. இது ஒரு உண்மையிலேயே ஒரு தன்னம்பிக்கையான எழுத்தாளர்களால் இயற்கை போன்ற எழுத்தாளர்கள் தான் சொல்ல முடியக்கூடிய ஒரு வார்த்தை. வேற யாராலும் முடியாது. எவ்வளவு மாவு எழுத்தாளர் ஐயா, நான் புதுசா எதையும் பார்க்கல. உங்க அனுபவங்கள்ல நீங்க பார்த்த மனிதர்கள் இல்லையா, அதே மனிதர்கள் தான் நானும் பார்க்கிறேன், நானும் எழுதுறேன். ஆனா உங்க அனுபவங்களை நீங்கள் பார்த்த மனிதர்கள் என் எழுத்துக்குள் வந்துவிட்ட பிறகு நீங்கள் பார்த்தால் வேறு மாதிரியாய் தெரியாது. என்ன ஒரு பார்வை! எந்த தன்னம்பிக்கையும் அசையாத ஒரு உறுதியும் தான் இவரை நமக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக நமக்கு கொடுத்திருக்கு. இவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தன் எம்எஸ்சி முடிச்சிருக்கான். ஆனா தெருக்குத்தின் மீது தீராத தாகம். அதனால எம்எஸ்சி படிச்சான், வெளில வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லாம தெருக்குத்துக்கு போறான். தெருக்குத்துல ஒரு மிகப்பெரிய பெண் இடம் விட்டான்னா அப்படியே ஊரே மயங்கும். அக்கம் பக்கத்து வீட்டுலாம் இவனை பார்த்து பேச வந்து நெருங்கி வருவாங்க. இவன் வந்து சுத்தி போட்டு அவனுக்கு துரத்தில் சுத்தி போட பொண்டாட்டி. அவனுக்கு ஆசை, இவனை பெண்ணாக நாம் வந்துட்டு பார்க்க வேண்டும், பெண்ணாக இவரோட கூட வேண்டு. ஆனா அவன் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு தட்டி விட்டுருவான். இவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அப்ப இந்த இன்னொரு ஒரு ஊருக்கு ஆட போகும்போதுதான் அங்க ஒரு சூழல்ல அந்த மனைவியின் இழப்பு இந்த மாதிரி உணர்வுகளோடு அந்த பொன்னுரிமையினுடைய அந்த இதை பார்க்கும்போதுதான் இவனுக்கு எங்கோ தன் மனைவியின் ஆசை நிறைவேற்றணும்ன்ற எண்ணம் வருது. அடுத்த நாள் இவன் வந்து பெண்ணிட தொடங்கினாலும் அந்த கதை வருது. தெருக்கு படிப்புன்றது வேற, என் வாழ்வியல், என்னுடைய மண் சார்ந்த என்னுடைய அடையாளம் என்பது வேறு அப்படின்னு தன்னை உணர்றாங்க இல்லையா ஒருத்தவங்க தோழர்கள். அந்த மாதிரி தன்னுடைய இந்த கலை இந்த பார்வையில அந்த அதிகாரம் பேசுகின்ற ஒருவன், அவன் ஒரு பெண்ணிடத்துக்குரியவனாக இருந்தாலும் தன் மனைவின் மூலம் ஒரு ஆணாதான் இருக்கணும்ன்றதுல ஒரு கண்ணுடைய பொன்னுரிமை வேஷம் போட்டோன்னு அதை உடைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த பதிவு உண்மையிலேயே ஒரு அதிகாரம்ன்ற ஒரு கதை. அதுக்கு அடுத்ததான் வந்து நியூமன் கவர்னர் கதை. இந்த கதையை படிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எல்லாம் படிக்க வச்சுங்க, கண்டிப்பா அந்த கதையில வந்து ஒரு மேலக்காரர் தவிக்காரர், அவர் கூட 2 நாயனம், அவர் கூட ஒரு ஒத்து வசிக்கிறவரு, ஏன் ஒரு குடும்பம். அந்த போது இல்லையா, நீங்க கொஞ்சம் படிக்க நீங்க என்ன வாங்கினா அந்த மேலக்காரர் உண்மைதான். ஆனா நான் அந்த நாயனமா இல்ல ஒத்து வைக்கிறோம்னா அதை பெட்டி தூக்குறோம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒருத்தனை கூட இருப்பேன். அப்படியான ஒரு இதுல 4 மணிக்கெல்லாம் மஞ்சள் நீராட்டுக்கு கோயில்ல வந்து சீர் போகணும் வந்துருன்னு சொல்லி ஆசிரியர் உறுதியா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா என்னதான் நான் வந்து கடவுள் நினைச்சாலும் மீசிய நறுக்குன்றான்ல, நான் உன்னை விட்டு எப்படி வர முடியும்? ஊர்ல ஒத்த ஆளு நானு. அந்த ஊர் வாழ்வியலை வந்து பதிவு செய்யற இடத்துல அதெல்லாம் அவங்க அனுப்பிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் தூக்கிட்டு 2 மணி 3 ஆயிடுச்சு. பேருந்து நிக்கிறேன், 4 ஆயிடுச்சு. பையன் இருக்கிறான், அப்பா பாப்கார்ன் வாங்கி கொடு. கையில காசு யோசிக்கிறாரு. 4 ரூபா ஆகுது. வேற வழியிலாம ஒரு சோடா பாப்கார்ன் வாங்கிக்கணும்னு பாப்கார்ன் வருது. சோடா குடிச்சு பாப்கார்ன் பசியை கொஞ்சம் ஆத்திக்கிறாங்க. ஒரு பேருந்து வருகிறது, ஏறுறாங்க. ஏய் தவளு இறங்கு, இந்த கூட்டத்தில் இறங்கு. ஐயா நான் சந்தமேட்டில் இறக்கிறேன், சந்தமேட்டில் நிக்காது இறங்கு. கருணை இல்லாமல் இறக்கி விட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு பேருந்து வருகிறது, பாண்டிச்சேரி பேருந்து. மத்த எல்லாம் சென்னை பேருந்தா போகுது, ஏற முடியாது. ஏன்னா சென்னைக்காரன் திமிர்காரன். அங்க பாண்டிச்சேரி பேருந்து ஏறணும். அடுத்த பேருந்து வருது. இப்ப ஏய் நைஸா நீ முன்னாடி ஏறிடு, நீ முன்னாடி ஏற்ற பிறகு நான் வந்து உள்ள வரேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏறுறாங்க, தவிக்காரையும் ஏறிறாரு. ஆனா இந்த கண்டக்டர் இவ்வளவு கூட்டத்தை நீங்க வேறையா அப்படின்னு ஒரு சலிப்பு தான். சலிப்போட அரவணைக்கிற கண்டக்டரா இருக்கான். இன்னொருத்தர் 2 பை வச்சு வழி மச்சா என்ன பண்றதுன்றான். இவங்க திருப்பி கையில பை வச்சா என்ன அது கீழே வையின்றாங்க. இப்படியான ஒரு அளவு போகுது. திடீர்னு பேருந்துல ஒரு குழந்தை வீட்டு அழுகுது. அழுக நிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏமா பால் கொடுத்தா கொஞ்சம் அழுக நிறுத்துமான்றாங்க. அந்த பொண்ணு மலம் விழிக்குது. பாக்குறாரு, அம்மா துண்டை போட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுமான்னு சொல்லிட்டு தன்னோட துண்டை எடுத்து கொடுக்குறாரு. உடனே அந்த துண்டை வச்சுட்டு அந்த கொஞ்ச குழந்தைய அழுகி நின்றது. அதுக்கப்புறம் போறாங்க. 4:30 மணிக்கு தான் பஸ் ஏறுறாங்க. 5:30 ஆயிடுச்சு. போனா நாங்க கோயிலுக்கே வந்துட்டோம். மண்டபத்தின் கோயில் கூட்டு வர ஆளுங்க இல்ல. கோயிலுக்கு வந்துட்டோம், கோயில் இறங்குன்றாங்க. அவனுக்கு வந்து தள்ளி வந்து நிறுத்தலாம் பேருங்க. கெஞ்சி கூத்தடி, ஐயா நாங்க போகணும்னு கெஞ்சின பேரு நிறுத்த பஸ் டிரைவர். அவனையும் கூட சொல்ல முடியாது. கண்டக்டருக்கு யாராவது ஐயா பஸ் நிறுத்த சொல்லுங்க. ஐயா தர்மபுரில இருந்து ஓட்டு வரோம், அவன் கச்சாமச்சான்னு கத்துவான், நீங்களே கேட்டுக்கோங்கன்றார்.
அப்புறம் இவன் கண் பார்வையில ஜாடு காட்ட கண்டக்டர் விசிலுதான் அவன் நிறுத்த மாட்டேன்னு ஐயா இறக்கி விடலாம் கெஞ்சின பிறகு இறக்கி விடுறாங்க. நேரா போறாங்க. மழை மசமசங்குது. அவர் வாத்தியார் போவோம். இன்னொரு மீசகாரன் சொல்றான், இதுக்கே சொன்னேன் பக்கத்துல யாரும் இல்லவே இல்லையா, அங்க இருந்து வரணுமா, என்ன ஆயிடுச்சு பாரு திட்டுறான். வேற வழி இல்லாம இவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல விநாயகனை வாசிக்கிறாரு, அடுத்தது முருகனை கூப்பிட்டு வாசிக்கிறாரு. மழை தூரல் மாதிரி இருக்கு, பாட்டெல்லாம் வேணாம், வாசிட்டு வந்து வரைவா போயிடுறாங்க. மண்டபத்துல போயிட்டு அங்க வாசிச்சுட்டு பசியோட பந்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி பந்தியில சாப்பிட்டுட்டு இடையில ஏதாவது தண்ணி கொண்டு வான்னு சொல்ல அவன் டீயை கொண்டுற தொண்டை ஆத்திக்கிட்டு இவங்க பல பாடல்களை பாடியவாறு அந்த முடியுது. முடிஞ்ச உடனே பேசுறது 4500 500 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப மீதி 5000 4500 கொடுக்கணும். 3500 கையில திணிக்கிறாங்க. ஒண்ணும் பேச முடியாது, நம்ம தமிழ்ல வந்துட்டோம், என்ன பண்றது அப்படிங்கும்போது வரும்போது அக்காவோட சண்டை போயிட்டு வந்த மாமா ரொம்ப அழகா பையன்கிட்ட சொல்றாரு, மச்சாங்கிட்ட, டேய் அசோக்கு போய் அந்த மண்டபம் மேல இருக்க டேரி போ எடுத்துமா உங்க அக்காவுக்கு பிடிக்கும்ன்றாரு. வரும்போது அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிரு மருமக மாமனார் பாக்குறாரு, அசடு வழிஞ்ச மாதிரி மருமகன் சிரிக்கிறான், மெல்லிய காதல். அப்படியே அந்த எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க அப்படியே அந்த 3500 வச்சுட்டு எப்படி பிரிச்சு கொடுக்குறேன்னு தாண்டி வர வாசனை இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பஸ்ல பால் கொடுக்க முடியாம தவிச்ச போய் துண்டு கொடுத்தவங்க பால் கொடுத்தா இல்லையா அந்த பெண், அப்பா பஸ் ஏன் நெட்டுன்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க, இதை வச்சுக்கோங்க, ஒரு 2500 பார்த்தாங்க பாக்கெட்டு துணிக்கிறாரு. இந்த மனிதத்தை எந்த போய் சொல்ல முடியும்? இப்படித்தான் கதைகள் முழுக்க மனிதம் விரைவு கிடைக்கிறது. குறிப்பாக அரசு அலுவலர்களே, குறிப்பாக எதிர்நோக்கு போகிறவர்களே, நாம் நம்மை தொலைக்கின்ற இடமாக இருக்கும். அந்த இடத்தில் நம்மை மீட்கின்ற இடமாக இந்த இரத்தக்காவு இருக்கும் என்று சொல்லி இந்த இரத்தக்காவு ஆசிரியர் செஞ்சி தமிழியன் வெளியீடு விதையினல் பதிப்பகம் செஞ்சி, முதல் பதிப்பு டிசம்பர் 2024, பக்கம் 134, விலை 170. நீங்க கேட்கிற வேலைக்கே கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஒரு மனிதர் என்று கூறி அந்த மனிதரை வாழ்த்து